ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நடந்த பிரச்சனைனால முத்துவேல் சக்திவேலுக்கு இடையில சண்டை வந்துருதுங்க. ஆமாங்க, முத்துவேல் வந்து குமாரை போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்னு கேட்பாரு. அப்ப குமார் வந்து பெரியப்பா, அந்த கதிர் நம்ம வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்டி நம்மளை அசிங்கப்படுத்தினான்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணேன்றாரு. அதை கேட்ட முத்துவேலுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அதுக்காக பொண்ணுங்களை கடத்தி விடான்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிப்பாரு. இதை பார்த்தா சக்திவேலுக்கு செம்ம காண்டாகும். அண்ணன் போது நிறுத்துங்கண்ணே, அவன் உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணான், உங்க மேல வச்ச பாசத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான், அதை புரிஞ்சுக்காம அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறாரு. கடைசியா புரிஞ்சு போச்சுன்னு, என்னதான் இருந்தாலும் ராஜி உங்க பொண்ணு, அவளை கடத்தினதுக்காக தானே இவ்வளவு கோவப்படுறீங்க, போய் அந்த ஓடுகாலிக்காக என் பையனை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி திட்டுவாரு. இதை கேட்ட முத்துவேலுக்கு டென்ஷன் ஆகுது. எப்பா சக்தி, இவன் ராஜியை கடத்தினான்றதுக்காக நான் கோவப்படல, அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பேன், இவன் பண்ணது ரொம்ப தப்புன்னுவாரு. ஆனா சக்திவேல் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா 1000 தான் இருந்தாலும் உங்க பொண்ணை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல, புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி காலேஜ் போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வந்து ராஜிக்கு பாதுகாப்பா பக்கத்துல வந்து நிப்பாரு. ராஜி என்ன விஷயம்னு கேட்கும் போது, நீ உங்க அண்ணனை பத்தி உண்மையை வெளியே சொல்லிட்டல, அவன் பாட்டு கோவத்துல உன்ட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, அதான் உனக்கு பாதுகாப்பா நான் நிக்கிறேன், பஸ் ஏறின பின்னாடி கிளம்பிடுறேன்றாரு. அதை கேட்டு ராஜி சிரிக்கிறாங்க. ஓ, அப்பனா நீ எனக்கு பாடி கார்டா? இங்க பாரு, எங்க அண்ணன் அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண மாட்டான், ஒருவேளை அவன் பிரச்சனை பண்ணாலும் அதை நான் ஈஸியா சமாளிச்சிருவேன், நீ இங்கேருந்து கிளம்புன்றாங்க. ஆனா கதிர் கடைசி வரை கிளம்ப மாட்டாரு. இதே மாதிரி செந்தில மீனாவோட ஆபீஸ் விடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க போய் நின்றுட்டு இருப்பாரு. மீனாவும் இதே கேள்வியை தான் கேட்பாங்க. செந்தில இதே மாதிரி தான் பதில் சொல்லுவாரு. கடைசியா நடக்குதுன்னா, கோமதி வீட்டுல ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த குமார் பண்ண காரியத்துக்கு அவன் என் கையில கிடைச்சானா செத்தான்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அரசி வந்து ராஜிட்டையும் மீனாட்டியும், அவங்க எப்படி உங்களை கடத்தினாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்றாங்க. நடந்த விஷயத்த ராஜியும் மீனாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப மயிலி இடையில வந்துட்டு, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், உங்களை கடத்தினா எப்படி கல்யாணம் நிற்கும், அது மட்டும் தான் எனக்கு புரியவே மாட்டுதுன்றாங்க. அப்ப மீனா வந்து, இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, அவங்க எங்களை கடத்த வரல, கடத்த வந்ததே உங்களன்றாங்க. அதை கேட்டோன்னு மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னது என்னவான்னு கேட்கும் போது, மீனாவும் ஆமாக்கா, அன்னைக்கு மண்டபத்துல ஏசி ஒரு காலன்னு சொல்லிட்டு நம்ம ரூம் மாத்தி தூங்கணும்ல, வந்தவங்க எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்றாங்க. அதை கேட்ட மயிலுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. நல்ல வேலைடா நான் தப்பிச்சேன், நீங்களா இருக்கும் எப்படியோ தைரியமா தப்பிச்சு வந்துட்டீங்க, நான் அந்த இடத்துல இருந்தேன்னா பயத்திலே செத்துருப்பேன்ற மாதிரி புலம்புறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பாண்டியனோட 50வது பிறந்தநாள மீனா, ராஜி, மயில் 3 பேரும் பிளான் பண்ண மாதிரியே கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. அதை பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பிளான்லாம் யாரோடதுன்னு கேட்பாரு. கோமதியும் உங்க 3 மருமகளும் சேர்ந்து தான் உங்களுக்காக இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதை கேட்ட பாண்டியன் ரொம்ப எமோஷனல் ஆகுது. என் வாழ்க்கையில இதுவரை நான் பிறந்தநாளே கொண்டாடினதில்லப்பா, எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் பண்றாரு. மொத்த குடும்பமும் செம்ம ஜாலியா ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை எதிர்த்த வீட்டுல இருந்து சக்திவேல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தா கண்டிப்பா வைத்தறிச்சப்படுவாரு. எங்க வீட்டுல கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களாடா, உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது பழி வாங்க முயற்சி பண்ணலாம். இதை தவிர சக்திவேல் முத்துவேலுக்கு இடையில சின்னதா மோதல் வந்திருக்கு பாத்தீங்களா, இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கடைசியா சக்திவேலாம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வீட்டை விட்டு கிளம்புற மாதிரிலாம் சீன் வரலாம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.